விஜய் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது மாஸ் இன்ட்ரோ, டான்ஸ், பஞ்ச் டயலாக்ஸ் மற்றும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். ஆனால் விஜயின் வாழ்க்கை பயணத்தில் பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிய விஜய் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே என்ன செய்தார்? ரஜினிகாந்துடன் அவருக்கு என்ன தொடர்பு இருந்தது? கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த விஜய் ஏன் படிப்பை பாதியில் விட்டார்? மற்றும் ஒரு ரசிகர் மன்றம் எப்படி ஒரு நலத்திட்ட இயக்கமாக மாறியது? இந்த வீடியோவில் விஜய் பற்றி பலருக்கும் தெரியாத 10 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது விஷயம், விஜய் ஹீரோவாக வருவதற்கு முன்பே சினிமாவில் இருந்திருக்கிறார். நம்மில் பலரும் விஜயின் சினிமா பயணம் 1992 வெளியான நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில்தான் தொடங்கியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முழுமையாக சரியல்ல. விஜய் சிறு வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். 1984 வெளியான வெற்றி மற்றும் குடும்பம் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதற்குப் பிறகு நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம், சட்டம், ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி போன்ற திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். அதனால் விஜய்க்கு ஹீரோவாக அறிமுகமாவதற்கு முன்பே பல வருட சினிமா அனுபவம் இருந்தது. இரண்டாவது விஷயம், ரஜினிகாந்துடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த நேரத்தில் விஜய் ஒரு சிறுவன். ஆனால் இன்று ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இருவருமே தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்த விஜய் பின்னாளில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக மாறினார். இந்த பழைய காட்சியை பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு அழகான சினிமா நினைவாக இருக்கிறது. மூன்றாவது விஷயம், விஜயின் கல்லூரி படிப்பு முழுமையாக முடியவில்லை. பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு விஜய் சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கச் சேர்ந்தார். ஆனால் அவரது பட்டப்படிப்பு முழுமையாக முடியவில்லை. சினிமாவில் நடிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்ததால் கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு நடிப்பில் கவனம் செலுத்தினார் என்று பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். ஆனால் அவரது கல்விப் பயணம் முழுமையாக முடிவடையவில்லை. இதன் மூலம் கல்வி முக்கியமில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையின் பாதை எப்போதும் நாம் நினைப்பது போல ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதற்கு விஜயின் வாழ்க்கையும் ஒரு உதாரணம். நான்காவது விஷயம், ஹீரோவாக அறிமுகமான உடனேயே விஜய் வெற்றி பெறவில்லை. 1992 நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் விஜய் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆனால் முதல் படம் வந்தவுடன் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் என்று விஜயின் பயணத்தை சொல்லிவிட முடியாது. அவரது ஆரம்ப காலத்தில் விமர்சனங்களையும் சந்தித்தார். செந்தூரப்பாண்டி, ரசிகன், தேவா போன்ற திரைப்படங்கள் அவரது ஆரம்பகால பயணத்தில் வந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களின் ஆதரவை பெற்றார். அதற்குப் பிறகு பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை போன்ற திரைப்படங்கள் விஜயை இளைஞர்களுக்கு மிகவும் நெருக்கமான நடிகராக மாற்றின. அதனால் விஜயின் தளபதி என்ற அடையாளம் ஒரே ஒரு திரைப்படத்தில் உருவாகவில்லை, பல வருடங்களின் உழைப்பாலும் தொடர்ச்சியான முயற்சியாலும் உருவானது. ஐந்தாவது விஷயம், பல திரைப்படங்களில் விஜய் என்ற பெயரையே கதாபாத்திரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரத்தின் பெயர் விஜய், செந்தூரப்பாண்டியிலும் விஜய், ரசிகனிலும் விஜய். அவரது ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது உண்மையான பெயரான விஜய் என்பதையே கதாபாத்திரத்தின் பெயராக பலமுறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் விஜய் என்ற பெயரே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிகப்பெரிய சினிமா பிராண்டாக மாறியது என்று சொல்லலாம். ஆறாவது விஷயம், விஜயின் ரசிகர் மன்றம் வெறும் ரசிகர் மன்றமாக மட்டும் இருக்கவில்லை. பொதுவாக ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றங்கள் இருப்பது சாதாரணமான விஷயம். ஆனால் விஜயின் ரசிகர் அமைப்பு காலப்போக்கில் பல்வேறு நலத்திட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடத் தொடங்கியது. இரத்த தானம், கண் தானம், உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல நலத்திட்ட நடவடிக்கைகளில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதை விஜய் தனியாக எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லக்கூடாது. சரியாகச் சொன்னால் விஜயின் ரசிகர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நலத்திட்டப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுதான் அவரது அரசியல் பயணத்தை புரிந்து கொள்ள முக்கியமான பின்னணியாக அமைந்தது. ஏழாவது விஷயம், 2021 உள்ளாட்சி தேர்தல் முடிவு. இது பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம். விஜய் அரசியலுக்கு அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பே 2021 தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டனர். முடிவு என்ன தெரியுமா? 169 இடங்களில் போட்டியிட்டவர்களில் 115 பேர் வெற்றி பெற்றனர். இதில் 102 பேர் தேர்தலில் வெற்றி பெற்றனர். மேலும் 13 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். விஜய் அந்த தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை. ஆனால் அவரது ரசிகர் அமைப்புக்கு அடிமட்ட அளவில் இருந்த ஆதரவை இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தியது. சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அதே நேரத்தில் அவரது ரசிகர்கள் அரசியல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தனர். இதுதான் விஜயின் பயணத்தில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம். எட்டாவது விஷயம், இரவு நேர படிப்பு மையங்கள். 2023 விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இரவு நேர படிப்பு மையங்கள் என்ற ஒரு கல்வி முயற்சி அறிவிக்கப்பட்டது.
தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த முயற்சியை தொடங்க திட்டமிடப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் மாணவர்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் படிப்பதற்கு உதவுவது. குறிப்பாக மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ரசிகர் இயக்கத்தின் மூலம் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் இரத்த தானம், கண் தானம், இலவச உணவு வழங்குதல் போன்ற நலத்திட்ட பணிகளும் ரசிகர் இயக்கத்தின் மூலம் நடத்தப்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதனால் விஜயின் ரசிகர் மன்றம் என்பது வெறும் திரைப்பட கொண்டாட்டங்களுக்காக மட்டும் செயல்பட்ட அமைப்பு இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. 9வது விஷயம், விஜயின் ரசிகர் அமைப்பு அரசியலுக்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே உருவாகத் தொடங்கியது. விஜய் மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பே தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு ஏராளமான ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அந்த ரசிகர் அமைப்பை நலத்திட்டப் பணிகளுக்காக ஒருங்கிணைக்கும் ஒரு கட்டமைப்பு உருவானது. அதனால் 2024இல் அரசியல் கட்சி அறிவிக்கப்பட்டது. திடீரென்று நடந்த ஒரு விஷயம் போல தெரிந்தாலும் அதற்கு பின்னால் பல வருடங்களாக உருவாகி வந்த ஒரு ரசிகர் மற்றும் நலத்திட்ட அமைப்பு இருந்தது. 10வது விஷயம், விஜயின் மிகப்பெரிய அடையாளம் தொடர்ச்சியான முயற்சி. இது ஒரு திரைப்படம் கிடையாது, ஒரு அரசியல் நிகழ்வும் கிடையாது, அது தொடர்ச்சியான பயணம். 1992இல் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்பகால விமர்சனங்களை சந்தித்தார், மெதுவாக வளர்ந்தார், காதல் கதாநாயகன் என்ற அடையாளத்தை பெற்றார். அதற்கு பிறகு மாஸ் ஹீரோவாக மாறினார். நடனம், வணிக ரீதியான திரைப்படங்கள், சமூக கருத்துக்களை பேசும் திரைப்படங்கள், மிகப்பெரிய ரசிகர் அமைப்பு, நலத்திட்டப் பணிகள், இறுதியாக அரசியல். விஜயின் பயணத்தில் எல்லாமே வெற்றி என்று சொல்ல முடியாது. தோல்விகளும் இருந்திருக்கின்றன, விமர்சனங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் சென்றடையும் வகையில் பயணித்திருக்கிறார். அதுதான் விஜயின் பயணத்தை சுவாரஸ்யமாக்கும் மிகப்பெரிய விஷயம். அதனால விஜய் பற்றி நமக்கு தெரிஞ்சது ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். ஆனால் அதற்கு பின்னால் பார்த்தால் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவை தொடங்கிய ஒரு சிறுவன், ரஜினிகாந்துடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஒரு நடிகர், கல்லூரி படிப்பை பாதியில் விட்டுவிட்டு சினிமாவை தேர்ந்தெடுத்த ஒரு இளைஞர், ஆரம்பகால விமர்சனங்களை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களின் ஆதரவை பெற்ற ஒரு நடிகர், ரசிகர் மன்றங்களை நலத்திட்டப் பணிகளில் ஈடுபட வைத்த ஒரு அமைப்பு, 2021இல் உள்ளாட்சித் தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்த ரசிகர் அமைப்பு, மாணவர்களுக்காக கல்வி முயற்சிகளை மேற்கொண்ட ரசிகர் இயக்கம், இறுதியாக அரசியலுக்கு வந்த விஜய். இதுதான் நமக்கு தெரியாமல் போன தளபதி விஜயின் இன்னொரு பக்கம். இந்த 10 விஷயங்களில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது எது, தெரியாதது எது? கமெண்டில் சொல்லுங்கள். இதேபோல் பிரபலமானவர்களைப் பற்றி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.